ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேல்நெட் தமிழ். இன்றைக்கான ஒரு வீடியோவில் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேம், அட்ரஸ் இதில் எது சேஞ்சஸ் இருந்தால் அதை நீங்கள் ஃப்ரீயாகவும் காஸ்ட்டோடையும் மாற்றிக்கலாம். அதை எப்படி தெளிவாக பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பார்த்தீங்க அப்படின்னா UIDAI அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆதார் அப்டேட் சார்ஜஸ்னு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி PDF ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு PDF ஓப்பன் ஆகும். இந்த PDFில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சார்ஜஸ்ஸு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். பயோமெட்ரிக்கு எவ்வளோ, நேம், டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க தெளிவாகவே. இது ஏஜ் லிமிட் ப்ராசஸ் தான். 5 to 7 அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 15 to 17 வயதானவங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ₹100 சார்ஜஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பாருங்கள், சேம் ப்ராசஸ் தான். கீழே நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்ததாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ₹50 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நீங்கள் வெப்சைட்டில் உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ பண்ணிங்கன்னா ஃப்ரீ தான். ஆதார் சென்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹50 சார்ஜ் பண்ணிப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி வீடியோவை பார்த்துட்டு அப்டேட் பண்ண பாருங்கள். சரி, ஓகே. இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட் பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அதாவது aadhar.udai.com அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ஸ்க்ரால் பண்ணி கீழே பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்லேயே. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பாருங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், கிளிக் டு சப்மிட்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. திரும்ப பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்செக்ட் செக்ஷன் இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், உங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் டாக்குமெண்ட் இல்லாமல் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை டாக்குமெண்ட் மட்டும்தானா ஃப்ரீயாகவே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா 7 நாள்லேயே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். 7 நாட்கள்லேயே உங்களுக்கு சேஞ்ச் ஆன மெசேஜும் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லா ப்ராசஸருமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.